அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணை பாரதி பேசிக்கிட்டேன். தயவு செஞ்சு என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். அதாவது சண்டே, மண்டே, டியூஸ்டே 3 நாளுமே இப்போ அந்த மாதிரி சேர்ந்த மாதிரி வருது. சிவன், விஷ்ணு, முருகர் 3ம் சேர்ந்த மாதிரி வருது. மற்ற சமயத்தில் எப்படி நம்மளுக்கு கிடைக்கும்னா, அந்த திதியோ அல்லது நட்சத்திரமோ இவங்க 2 பேரில் 3 பேரில் 2 பேரோ அப்படி வரும். அப்போ நான் அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஆனால் ஓவராலாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லலான்னு இருக்கேன். இனிமேல் நம்மளுடைய வேண்டுதல் பேட்டர்ன் எப்படி இருக்கணும்னா, உலகளாவிய பிரச்சனைகள் இருக்குது பார்த்திங்களா, அதனால் நமக்கு அன்னாட தேவைகளில் பிரச்சனை வருது பார்த்திங்களா, அந்த வேண்டுதல் வேண்டிடணும் எப்போவுமே. அது ஒன்று. இன்னொன்று, நம்ம பிரச்சனைகளுக்காக சொல்கிறோம் இல்லைங்களா, தீய சக்தி விலகிறது, இந்த சுலாத்மா மேட்ரு, அதுக்கப்புறம் குழந்தை பிறகுற விஷயம், இது மாதிரி கடன் தீர விஷயம், இந்த மாதிரி காமனாக நம்ம நிறைய விஷயம் நம்மளுக்கு தேவைன்னு பண்ணுவோம். அதுக்கு இந்த சாமின்னுவோம், இந்த கோயிலுன்னுவோம், இந்த ஸ்லோகனும் இப்படி சொல்லுவோம். அதில் கான்ஸ்டண்ட்டாக எப்போவுமே நமக்கு பணத்தேவையை பூர்த்தி பண்ணுற மாதிரி, பணத்தேவையை பூர்த்தி பண்ணுற விஷயத்த இன்க்ளூட் பண்ணி பண்ணணும். இதுலேயே இந்த கடவுளையும் நான் சொல்லுவேன் பார்த்திங்களா, பச்சை ஆரஞ்சு, முருகரையும் பெருமாளும் ஒன்று, அந்த 2 பேரும் சேர்ந்தா ஒரு பவரு. நம்மளா கும்புறது ஒன்று, அதுவாக காட்சி கொடுக்குறது ஒன்று. நம்மளாவே அதை 2 பேரையும் சேர்த்து பண்ணுவோம். அவங்களாவே காட்சி கொடுக்கும்போது 5ன்னா பெருமாள், 6ன்னா முருகர், பச்சைன்னா முருகர், ஆரஞ்சுன்னா நம்மளுக்கு பெருமாள்ன்ற மாதிரி நேச்சுரலாகவே உங்கள் அந்த 2த்தையும் ஒன்றா பார்க்குறீங்கன்னா டக்குன்னு நீங்கள் கனெக்ட் பண்ணணும். அதை ஆரஞ்சு பச்சை பார்த்துட்டோம், அது முருகர் பெருமாள். 5, 6 ஒன்றா ஒரு நம்பரை உடனே பார்த்தோம், பெருமாள். நம்மளாவே கனெக்ட் பண்ணணும். சில சமயத்தில் அது தானாக நிகழும், நம்மளாவே அதை கனெக்ட் பண்ணிக்கணும். தானாக நிகழும் போதும் நம்ம கனெக்ட் பண்ணணும். இல்லை நம்மளாவே பக்கத்தில் முருகர் பெருமாள் வச்சு வணங்குறது, இதெல்லாம் நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கேன். இந்த மாதிரி இந்த பொருளாதார வளத்துக்கு சம்மந்தமான வேண்டுதலை நம்ம வைக்கிறது. ஏன்னா நம்ம கேட்குறது இந்த பிரபஞ்சம் கொடுக்குறதா இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், இப்போது வீட்டில் நம்மளுக்கு என்ன பிரச்சனையோ, நம்ம வீட்டில் ஒரு சின்ன பசங்க ஸ்கூல் படிக்கிறாங்கன்னா அந்த பசங்க மார்க் வாங்கணும், இல்லை அந்த பசங்க வேறு ஏதோ ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கலாம், அது ரிக்கவர் ஆகணும்னு அதை மட்டும்தான் அந்த வீடியோ பார்க்குறவங்கள 10 பேர் அதுக்கு வேண்டுவாங்க. 10 பேர் அதுக்கு மட்டும் தான் நம்ம வேண்டுவோம். ஆனால் எல்லாருமே நீங்கள் ஒரு நாட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு வேண்டுறீங்கன்னா அது கட்டாயம் நிறைவேறும், குயிக்காக நிறைவேறும். அப்போ நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும்னா, இந்த உலகளாவிய விஷயங்கள் அடுத்தடுத்து வர விஷயங்களுக்கு அதோட வேண்டுதல் வச்சிடணும். அப்புறம் நம்ம வீட்டுக்கே கூட நம்மளுக்கு பொருளாதார விஷயமா சில எந்த கடவுளையும் சேர்த்து வணங்கினால் நடக்கும்ன்ற விஷயத்துக்கும் வச்சுக்கிட்டே வரணும் நம்ம. அது எப்போவுமே அந்த மாதிரி கான்செப்டில் தான் இப்போ நான் இன்றைக்கி போகிறதுல ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும்னு சூஸ் பண்ணி பண்ணுறது. அது என்னென்னா, ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு இது வளர்பிறை ஏகாதசி அன்றைக்கி விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லிவிட்டு, பொதுவாகவே நான் வளர்பிறை ஏகாதசிக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் பண்ணிவிட்டு தான் இப்போல்லாம் நான் ஃபாஸ்டிங் இது பண்ணிடுறேன். அதாவது 12 வரைக்கும் எடுத்துன்னு போயிடுறேன். அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் டே ஃபாஸ்டிங் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி ஃபுல் ஃபாஸ்டிங்கே இருந்தேன். அந்த மாதிரி அந்த ஃபாஸ்டிங் விஷயத்தை கூட அப்பப்போ மாற்றிக்கணும் நம்ம. அது ரொம்ப கொடூரமாக இருக்குது. நம்மளுக்கு வீட்டில் நிறைய நிறைய பேருக்கு வேறு மாதிரி விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. அதை கஷ்டப்பட்டு ஏன்டா ஏகாதசி வருதோ, ஏன்டா இந்த பிறந்த நாள் வருதோன்று நம்ம என்னைக்கு அது மனசில் பயப்படுறோமோ அன்றைக்கி அதை ஸ்டாப் பண்ணிடணும். பரவாயில்லையே, நாளன்னைக்கு ஏகாதசி வருது, அப்போது நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கலாம், அது ஒரு வாய்ப்பு, அது ஒரு நல்ல வாய்ப்பு, எப்படா அது ஞாயிற்றுக்கிழமை வரப்போகுதுன்னு நினைக்கிறோமானா அப்படி சமயத்தில் நீங்கள் அந்த விரதத்தை பண்ணலாம். இல்லை அது ஏகாதசி வந்தால் படிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் அந்த ஃபாஸ்டிங் இருக்கிற விஷயத்துக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்படுறீங்க ஆழ் மனசுலன்னா அதை விட்டுடலாம். அவ்வளோ பிரச்சனை கிடையாது. அது கடவுளாகவே எனக்கு உணர்த்தப்பட்ட விஷயம். அதை நான் எத்தனையோ வகையான விரதங்கள் நான் இருந்திருக்கேன், எத்தனையோ வகையால் கொடூரமான விரதங்கள்லாம் இருப்பேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் கடவுளாலேயே உணர்த்தப்பட்டு அதிலேருந்து நான் வெளியே வருவேன். அந்த வெளியே வரதுனால அது எந்த குறையும் வைக்கிறதில்ல. அதை வெளியே வரதுனால அது எந்த குறையுமே அதனால் நடக்கிறதில்ல. அது நம்ம கடவுளுக்கும் நமக்குமான ஒரு புரிதல். கடவுள் தான் நம்மளுடைய அப்பா அம்மா, இல்லை ரொம்ப ஃப்ரெண்டுன்னா அது நமக்கும் அந்த கடவுளுக்குமான ஒப்பந்தம். அப்போ அந்த கடவுளுக்கு என்னன்னா அந்த அளவுக்கு நம்மளை நேசிக்கிறாங்கன்னு வருது, அந்த அளவுக்கு நம்ம கூட நெருக்கமாக இருக்கிறாங்க, அதனால் உரிமையாக அதை இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் கடவுள் அது புரிஞ்சுக்குவார். எப்போவுமே எல்லா விஷயத்துலையும் ஒரு கில்ட்டோடவே இருக்கக்கூடாது. கடவுளாக இருக்கட்டும், மனிதர்களாகட்டும், அது ஒரு கில்ட்டுலேயே இருந்தீங்களன்னா அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நம்ம கூடவே வச்சுக்கிற மாதிரி. அதுலேருந்து வெளியே வரத்துக்கு நீங்களாக தான் அதை ட்ரை பண்ணணும். ஆன்மீக விஷயமாகவும் சைக்காலஜிக்கலான ஆன்மீகமான விஷயந்தான் நம்ம எப்போவுமே
அப்படி போனால் தான் வெற்றிகள் வந்து நமக்கு கிடைக்கிற வெற்றிகளை நம்மளுக்கு அனுபவிக்க தெரியணும். அது ஒரு விஷயம் இருக்குது. நமக்கு வெற்றின்னே தெரியாது, நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற விஷயம் ஒரு வெற்றின்னே தெரியாமையே இருப்போம் நம்ம. அப்புறம் என்ன பிரயோஜனம் இருக்குது? அப்புறம் என்ன கடவுளை வணங்கினாலும் என்ன பண்ணாலும் என்ன பிரயோஜனம் இருக்குது? நமக்கு கிடைச்ச வெற்றி கூட இதுதாண்டா வெற்றின்னு புரிஞ்சு அனுபவிக்க தெரியணும்ல. அதனால் சைக்காலஜிக்கலாக அந்த ஆன்மீகத்தை அந்த ஆன்மீகத்தை இது பண்ணணுன்ருக்கு. சண்டே வந்து உங்களுக்கு அந்த மாதிரி விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லிவிட்டு கூட சுகபிரம்மர் வணங்கணும். நான் சுகபிரம்மரோட இதுவும் போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில், ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். வியாசரூபாய வித் மெஹேன் வரும் பார்த்திங்களா. சுகபிரம்மர்ன்றது மெயினாக பணத்துக்கு, கல்யாணத்துக்கு, அதுக்கெல்லாம் அந்த குபேரனுக்கு அந்த கல்யாணம் பண்ணுறதுக்கு அவருக்கு வந்து கடன் வாங்கி திருப்பதி பெருமாளுக்கு கொடுக்குறது, குபேரனுக்கு கடன் தீர்றதுக்கு இவர் குபேரனுடைய குருவாக இருந்து அவருக்கு வந்து கடன் தீர்க்கிறதுக்கும் பணம் பெருக்கிறதுக்கும் ஐடியா கொடுக்குறது. அப்படி பார்க்கும்போது பணம்னு பார்த்தாலும் அவர் தான். ஒரு கல்யாணம் கிராண்டாக பண்ணுற விஷயத்துக்கு ஐடியா கொடுக்குறது வந்து சுகபிரம்மர் சொல்லலாம். அது இல்லாமல் சிவபஞ்சாட்சர் அவர் விஷ்ணு ராதாகிருஷ்ணா ராதாகிருஷ்ணா ராதாகிருஷ்ணான்னு யார் கும்பிட்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் சுகபிரம்மரை அவங்கள பார்த்தா பிடிக்கும். ஆனால் சிவபஞ்சாட்சரம் மந்திரத்தை பார்வதி தேவிக்கு சிவபெருமான் சொல்லி அந்தமாக பாதியில் தூங்கி இவர் கேட்டுக்கிட்டு அதனால் ஒளி உடம்பாகி 97.9 ஒளி ஆண்டுகள் தூரம் வரைக்கும் அவருக்கு அந்த ஒளி உடம்பாக மாறினதுன்றது அந்த சிவனோடு சம்மந்தப்பட்ட அந்த சிவபஞ்சாட்சத்தினால்தான் அவர் அந்த அந்த ஒளின்ற கிளி வந்ததுன்றது ஒரு பக்கம். அந்த கிளி கீக்கின்னு கத்துற கிளின்றது அந்த சாவியை வந்து பிரபஞ்சத்தின் சாவியை நம்ம எப்படி திறக்க போகிறோம், நம்மளுடைய பணப்பெட்டியை நம்ம எப்படி திறக்க போகிறோம், நம்மளுடைய பிரபஞ்சத்தினுடைய பணப்பெட்டியை, என்னுடைய பணப்பெட்டி ஒரு இடத்துல இருக்கும் பிரபஞ்சத்தில், உங்களுடைய பணப்பெட்டி ஒரு இடத்துல இருக்கும் பிரபஞ்சத்தில், அதுக்கான சாவி எங்கே இருக்கும், அதுக்கான சாவி 3ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், 1ஆக இருக்கலாம். அதை அப்பப்போ போய் போட்டு 3 கீயோ 10 கீயோ போட்டு நம்ம திறக்கிறதுனால நமக்கு தேவையான பணங்கள் தேவையான இடத்துல வந்து சேரும் அப்படின்றது ஒன்று இருக்குது. இப்போது ஒரு வந்து வேர்ல்டு ஃபுல்லாக உங்களுக்கு வருது இந்த எல்பிஜி விஷயம், இதுங்கெல்லாம் வரதுக்கு நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கினாலும் இல்லைனா வந்து ராக்கெட் அடுப்பு வாங்கினாலும் எலக்ட்ரிக் குக்கர் வாங்கினாலும் ஒன்று பணம் அதிகமாக கட்சி அந்த பொருளெல்லாம் வாங்கிடலாம். இல்லை நம்ம கூட்டு பிரார்த்தனையாக அந்த நம்மளுக்கு வர வேண்டிய கப்பல் வந்து சேர்ந்துடணும் அப்படின்னு நீங்கள் கூடவே கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அது எந்த கோயிலுக்கானா போங்க, எங்கன்னா போங்க, நம்மளுக்கு அந்த எண்ணெய் கப்பல் வர வேண்டிய கப்பலில் தேவையான விஷயங்கள்லாம் வர வேண்டியதெல்லாம் வந்து சேர்ந்துடணும் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே எந்த பூஜை பண்ணாலும் நான் சொல்கிறது இல்லாமல் யார் யார் வீடியோவில் சொல்கிறாங்களோ என்னென்ன பூஜை சொல்கிறாங்களோ அதுக்கெல்லாம் இதை வேண்டிட்டு வந்தீங்களான்னா நிறைய இடத்துல அது வேண்டுவீங்கிறதுனால அது நமக்கு வர வேண்டிய பெட்ரோல் இது வந்தும் சேர்ந்துடலாம். அதனால் அந்த விஷயத்துலேருந்தே நம்ம தப்பிச்சிக்கலாம். அப்படியும் நடக்கலாம். கூட நம்ம சுகபிரம்மரை வணங்குறது இந்த மாதிரி விஷயங்களால் பிரச்சனையே வந்தாலும் அதுக்கான பண தேவைகள் பூர்த்தி ஆகும்போது அதுக்கான பொருட்களை வாங்கிக்கலாம். அது வரவே வருதுன்னா கூட நீங்கள் கரண்ட் அடுப்பில் யூஸ் பண்ணும்போது அந்த கேஸ் ஒன்று கொஞ்சம் தள்ளி யூஸ் பண்ணலாம். அதனால் அது உலகளாவிய விஷயத்துக்கும் வேண்டணும். இப்போ நான் சொல்கிற மெயின் கான்செப்ட்டு அந்த 3 நாளுமே சுகபிரம்மரை வச்சு ஃபஸ்ட்டு நாள் சண்டே வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் கூட சுகபிரம்மரையும் கும்பிட போகிறோம். சிவபெருமான் கூட சம்மந்தப்பட்ட அதனாலேயே அந்த சுகபிரம்மர் சக்தியை பெற்றார்ன்றதுனால அந்த பிரதோஷம் வருது, திங்கக்கிழமை பிரதோஷம். சிவனையும் கும்பிட்டுட்டு நீங்கள் சிவபஞ்சாட்சர ஸ்தோத்திரம் சொல்லலாம். அப்படி இல்லைனா ஓம் நம சிவாய 1008 முறை சொல்லலாம். சொல்லிவிட்டு கூட வந்து சுகபிரம்மாய நமகன்னு சொல்லலாம். இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் நான் போட போகிறேன் அவருடைய மந்திரம், ஏற்கனவே நான் போட்ட மந்திரம் அது மறுபடியும் போடுறேன். அதை வந்து சுகபிரம்மர்தும் சேர்த்து சொல்லணும். மண்டே டியூஸ்டே என்னன்னா முருகரையும் அவரையும் ஒன்றா சேர்க்கணும். டியூஸ்டே வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா முருகருடைய கந்தசஷ்டியோ அல்லது வேல்மாரலோ ஒன்று சொல்லிவிட்டு அதே அவருடைய இது சுகபிரம்மர்து அதே மந்திரம் தான் 3 நாளுமே அந்த வியாசரூபாய என்ற மந்திரமும் இன்னொரு மந்திரமும் போடுறேன். அதுதான் அப்படியெல்லாம் உங்களுக்கு அந்த மந்திரம் சொல்ல பிடிக்கலன்னா வெறும் சுகபிரம்மாய நமக 108 முறை. ஆனால் 3 நாளுமே அந்த சுகபிரம்மரை சேர்த்து இது பண்ணணும். சிவன் விஷ்ணு முருகர் 3 பேருமே சேர்த்து கும்பிடணும். அதில் இனிமேல்ட்டு எப்போவுமே நம்ம பொருளாதார விஷயத்துக்காக இது பண்ணுறது, அதுக்காக தான் சுகபிரம்மரை சேர்க்குறேனே அது. ஏன்னா இதே மாதிரி என்ன பண்ணலாம், நான் இன்னொரு முறை குபேரனை சேர்க்கலாம். இதே முறை இது இன்னொரு முறை எப்போனா கடன் தீர்றதுக்கு நான் பைரவர் சொர்ணாகிருஷ்ண பைரவரை நான் சொல்லலாம். ஆனால் அதிகமாக சுகபிரம்மரை நான் இதில் ஜாயின் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்னுடைய சொந்த அனுபவமாக இன்றைக்கி ராமநவமி அப்புறமா என்ன ஆச்சுன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு நீம் கரோலி பறவைன்னா அந்த பிளாக் கலரில் வர்றது ஒயிட்டாக வாய் இருக்கும், அது வந்து ஆன் வெர்ஷன். அது 2 பறவை வந்து உட்காந்துது. அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா இன்றைக்கி நான் இந்த ப்ரெட்டு காக்காக்காக போட்டிருந்தேன். நான் உள்ளே வந்துட்டேன். அது இங்கே நான் போய் நல்லா கிட்ட உட்காராது, அந்த ஜன்னல் மேலேயே உட்காராது எப்போவுமே. இன்றைக்கி ராமநவமி அதுவுமா அந்த ப்ரெட்டை வந்து அந்த சாரலாக இருக்கும் பார்த்திங்களா, ஏஷியன் குயில் பெண் வெர்ஷன்,
அது நீம் கரோலின்னாவே அவர் தான் அதிகமாக காட்சி கொடுப்பாருன்னு சொல்லுவேன் இல்லைங்களா. பிளாக் கூட எப்போ ஒரு முறை தான் வரும். ஃபஸ்ட்டு முறை பார்த்தது பிளாக் தான். ஆனால் அதுக்கப்புறம் இவர் நினைக்கும் போது இவர் ஸ்டண்ட் பண்ணும்போதெல்லாம் வந்தது அந்த பிளாக் அண்ட் ஒயிட் சாரல். உங்களுக்கு வீடியோவே காமிச்சிருக்கேன் இல்லைங்களா. அது வந்து நான் காக்கா போட்ட ப்ரெட்டை இந்த சமையல் ரூம் ஜன்னலில் உட்காந்து அந்த காக்கா தான் வருமோ தவிர அந்த பறவை வரவே வராது. அதிசயமாக உட்காந்து சாப்பிட்டுது. சரி வீடியோ எடுத்துடலாம் அவங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வரேன். வீடியோ எடுக்கலான்னு போகிறேன். அது பறந்துடுச்சு. ஆனால் என்னுடைய ஃபோனுடைய பேட்ரி சார்ஜர் வந்து 59, அதாவது 59 காட்டுது. 59ன்னா நீம் கரோலின்னு சொல்லுவேன் இல்லைங்களா உங்களுக்கு. என்னுடைய பேட்ரி சார்ஜர் வந்து ஃபோனில் வந்து அந்த வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா பறந்துடுது. ஆனால் சார்ஜ் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டால் 59ன்னு காட்டுது, எவ்வளோ செல்ஃபோனில் இருக்குதுன்னு. இப்படியெல்லாம் கூட நீங்கள் அதை பார்க்கணும். டிஜிட்டலாக எப்படி கனெக்டிவிட்டி இருக்குன்ற விஷயத்தை கூட பார்க்கணுன்றதுக்கு தான் நான் விதவிதமாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறது. அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்ன பாருங்கள், அந்த அறிவோ மகாகாளின்றது எழுதணும். இது இன்னையோடு தான் முடியுது இல்லைங்களா. அந்த லலிதா நவராத்திரி, சித்திரை நவராத்திரி, சைத்திர நவராத்திரி, இதுதான் அறிவோ மகாகாளி எழுதுறதுக்கு அற்புதமான நேரம்னு சொல்லி நிறைய பேர் எழுத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் இன்றைக்கி வந்து அது முடியுது. ஆனாலும் நீங்கள் தொடங்கிடுங்க, இந்த வெள்ளிக்கிழமை கூட தொடங்கி அடுத்த வெள்ளிக்கிழமை கூட முடிச்சுங்க அப்படின்னு சொன்ன பாருங்க. அந்த மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அவங்க பேர் வந்து மீனாட்சி ராஜ்மோகன்ன்றவங்க சொல்லியிருக்காங்க. வணக்கம் சிஸ்டர், எனக்கு நடந்த மிராக்கள் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதாவது ஹரிஓம் மகாகாளி எழுதி கொண்டே இருக்கிறேன். ஒன்று மார்னிங் 1 மணின்னு நினைக்கிறேன். மார்னிங் 1 மணியா என்னன்னு எதுக்காக ஒன்றுன்னு போட்டாங்க தெரில. ஒன்று மார்னிங் காளி தேவி வந்து காட்சி கொடுத்தாங்க. அஷ்டபுஜத்தோட 8 கைகளோட காளி தேவி காட்சி கொடுத்தாங்க. டங் நீளமாக தொங்கி இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. அதை மாதிரி வந்து என்னை வந்து பார்த்தாங்க, அவங்க பார்த்தாங்க காளி தேவி. தேங்க்யூ சிஸ்டர், இந்த தரிசனம் உங்களுக்கு கிடைச்சதுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பார்த்தீங்களா. அவங்க இப்போ தான் எழுதவே ஸ்டார்ட் பண்ணாங்க போல். ஆனால் இப்போவே அவங்களால அது பார்க்க முடியுது. அவங்க மைண்டோடு தான். அப்போ அவங்களுடைய உடம்புக்கு வெளியில் உண்மையிலே காளி தேவி நின்றுதானா? நின்று இருக்காது. அவங்க மைண்டுக்குள்ளே அந்த அளவுக்கு கான்ஷியஸ் இருக்குது, அந்த அளவுக்கு விருப்பம் இருக்குது. அதை வந்து ஆத்மார்த்தமாக எழுதுகிறாங்க. அதனால் அந்த தலைக்குள்ளே கண்ணுக்குள்ளே தான் தெரியுது அது. ஆனால் அது காட்சி கொடுத்த கணக்கு தான். அவங்க உடம்புக்கு வெளியில் உண்மையிலே வந்து ஃபிசிக்கலாக நின்றுதானா? நிற்கலை தான். ஆனால் அவங்களுக்கு பார்த்துட்டாங்க, அது மனப்பூர்வமாக உணர்ந்தாங்க. அவங்க கண்களுக்குள்ளே அதை பார்த்தாங்க 8 கைகளோடனா அது காளி தேவி அவங்க மூளைக்குள்ளே போய் காட்சி கொடுத்தாங்கன்னு அர்த்தம். நம்ம கண்ணில் ஒன்று மாட்டிக்கிட்டு ஒன்று பார்ப்போமே, அது பேர் மறந்து போச்சு. விஎஃப்எக்ஸா, அது பேர் என்ன சொல்லுவாங்க, மறந்து போச்சு. அந்தல பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கதை தான் அது. இது இவங்க நான் 72,000 எழுதி கூட இன்னும் நான் அந்த மாதிரி பார்க்கல. ஆனால் நான் அந்த மாதிரி உருவமாகவே நான் எதிர்பார்க்கல. என் மைண்டில் நடக்கிற நிகழ்வுகள் என்னை எப்படி கடவுள் வழி நடத்தி கொண்டு போகிறாங்கன்றதெல்லாம் நான் வேறு மாதிரி பார்க்குறேன். அந்த காளியை அதுவே எனக்கு காட்சி கொடுத்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நான் பலமுறை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஃபிசிக்கலாக எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு. ஆனால் அதுக்காக ஃபிசிக்கலாக எதிர்பார்த்தா தப்புன்னு ஒன்றும் அர்த்தம் இல்லை. ஃபிசிக்கலாக தெரிஞ்சால் சந்தோஷம் தான், நல்லா தான் இருக்கும். உண்மையிலேயே அந்த ஃபீல் ரொம்ப சூப்பராக தான் இருக்கும் உண்மையிலேயே. அது அவங்களுடைய மனது ஆழம் எந்த அளவுக்கு அதை கான்ஷியஸ் பண்ணுறாங்கன்றதை வச்சு அந்த நடந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நான் சொல்லிட்டு வர ஒரு விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது அதில் அற்புதங்கள் நடக்குது. வெறும் காட்சி கொடுக்கத்தோடு நின்று போதான்னா இல்லை, வேண்டுதல்கள் நிறைவேறத்தான் செய்யுது உங்களுக்கு. வெறும் காட்சி கொடுக்கத்தோடு நிற்கிறது இல்லை, அடுத்த கட்டத்துக்கு நகருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் என்ன விஷயம்னா அந்த நகர்வு வந்து நம்ம கேட்குற மாதிரி இருக்குதில்ல, அது வேறு ஒன்றா இருக்குது. அது ஏன் வேறு ஒன்றா இருக்குதுன்னா அதுதான் உனக்கு நல்லதுன்னு கடவுளுக்கு தெரியுது. நீ கேட்குற விஷயமே உனக்கு நல்லதாக இருக்க போதில்ல, ஆனால் நானாக கொடுக்குற விஷயந்தான் உனக்கு நல்லதாக இருக்க போகுதுன்றதுனால அவர் கொடுக்குறாரு. அது புரிஞ்சிக்கிற விஷயந்தான் நமக்கும் கடவுளுக்கு இடையில் இருக்கிற ஒரு சின்ன மெல்லிய நூல் இழைன்னு சொல்லலாம். நான் என்ன சொன்னேன், இதை நான் சொல்கிறத ஞாபகம் வச்சுங்க. அந்த ஞாயிறு திங்கள் செவ்வாய் விஷயத்தில் அது பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி அந்த உலகளாவிய விஷயம், நமக்கு தேவையான கப்பலில் வர வேண்டிய அந்த பெட்ரோலிய பொருட்கள் அதெல்லாம் வந்து சேர்ந்துடணும் அப்படின்றது ஒன்று. எப்போவுமே உங்கள் வீட்டினுடைய பண தேவைக்காக அந்த சுகபிரமரை வணங்குதுன்றது உங்கள் வீட்டினுடைய செல்வ விஷயங்களுக்கு உண்டு. வெறும் செல்வத்துக்கு மட்டுமே அவர்கிட்ட கேட்டால் போதும். அவரே அந்த கல்யாண விஷயம், அந்த விஷயம், குழந்தை விஷயமோ, வீடு வாங்குற விஷயம் அதெல்லாம் அவரே பார்த்துக்குவார். அதனால் வெறும் அந்த பண விஷயத்தை மட்டுமே ஃபேஸ் பண்ணி அவர்கிட்ட கேட்டாலே போதும்னு வச்சுக்கோங்களேன்.
ஆனால் அவரை நம்ம சேர்த்துக்கணும். யார் யார் கூட சேர்க்கணும், விஷ்ணு கூட சேர்க்கணும், சிவன் கூட சேர்க்கணும், முருகர் கூட சேர்க்கணும். எந்தெந்த நாளுன்னு பார்த்து நான் இனிமேல்ட்டு இந்த மாதிரி கான்செப்டில் தான் சொல்லிட்டு வருவேன். கரெக்டாக நீங்கள் பண்ணிக்கிட்டே வரணும். அதுக்கு தான் சாட்சியாக இப்போ அவங்க மீனாட்சின்றவங்க சொன்னது. அது நான் சொல்கிற விஷயத்த செய்யறதுனால அதனால் ஒரு விஷயம் நடக்குது, ஆன்மீகமாகவும் நடக்குது, வேண்டுதல் நிறைவேற விஷயம் நடக்குதுன்றதுக்கு தான் அதை நடுவில் வியூவர்ஸ் சொல்கிற விஷயமா இருந்தாலும், இல்லை எனக்கே ஏற்பட்ட ஒரு அனுபவமாக இருந்தாலும், இன்றைக்கி வந்து அந்த நீம்கோர்வழி பறவை வந்து இங்கே ராமநவமி அதுமா வந்து அந்த ப்ரெட்டு சாப்பிட்டு போச்சுன்னு சொன்ன பாருங்கள். அந்த மாதிரி விஷயங்களும் நான் உங்களுக்கு சொல்கிறது. தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.